ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நிரப்பகுலமா உபாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியன் மேல் அன்பு வைக்கிறவர், உடுக்க உடையில்லாதவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யார் யார் நான் திக்கற்றவராய் இருக்கிறேன், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் விதவையா இருக்கேன், அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஓடி ஓடி வந்து கேட்டாங்க, ஆனா என்னுடைய மனைவி இருக்கிற வரைக்கும் என்னை விசாரிச்சாங்க, ஆனா இப்ப அவங்க இல்லைன்னு உடனே என்னை விசாரிக்கிறது கூட யாரும் இல்லை, எனக்கு நியாயம் செய்யறது கூட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யார் யார் புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து நேரடியா சொல்கிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்துல எந்த காரியத்துல நியாயம் வேண்டும் என்று நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ எனக்கு தெரியாது, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த காரியத்துல நியாயத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் இவர்கள் அதாவது தன்னிடத்தில் நெருங்கினவர்களிடத்துல மட்டும் அன்பு செலுத்துகிறவர் அல்ல, அந்நியர்கள் மேலும் அன்பு செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் யாரிடத்துல போவேன், நான் தனிமையா இருக்கிறேனே, நான் என்னால அலைய முடியலையேன்னு சொல்லிட்டு யார் யார் புலம்பிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் அந்நியன் மேலும் அன்பு வைத்து அவர்களுக்கு நியாயம் விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். நிச்சயமாகவே உங்களுடைய ஜபங்களுக்கு அவர் நிச்சயமாகவே பதிலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேர் கிளாஸ்ல ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை யார் விசாரிப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆண்டவரே, எங்களை யார் எங்களுக்கு நியாயம் செய்வாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எவ்வளோ அழகாக எங்களையும் நினைச்சி ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கீங்க ஆண்டவரே. திக்கற்றவர்களுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் நீர், அந்நியன் மேலே அன்பு செலுத்துகிறவர் நீர், அது மட்டுமல்ல அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காரியங்கள் என்னென்ன காரியங்களில் நியாயம் வேண்டும் என்று என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியங்களிலும் நியாயத்தை கண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. தேற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு, அன்பு செலுத்த ஒரு தேவன் உண்டு, தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற மன உறுதியோடு ஆண்டவரே தன்னுடைய படுக்கையை நோக்கி செல்ல கிருபை செய்யுங்க. இரவில் நல்ல உறக்கத்தை தாங்க, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.